எபிசோட் 2. உயிர் பிழைப்பான அகிலன். அகிலன் ஓர் ஆள் அரவமற்ற அடர்ந்த காட்டு பகுதியில் தனியாக நின்றிருந்தான். விசித்திரமான உயர்ந்த மரங்களையும் மஞ்சள் நிற வானத்தில் மேகத்தை போல மிதந்து செல்லும் பாறைகளையும் பார்த்து வியந்தான். காற்றில் வீசிய புதிய நறுமணத்தை சுவாசிக்க ஏனோ அவனுக்கு இதமாயிருந்தது. நன்றாக உயிர் மூச்சை இழுத்துவிட்டு அனுபவித்தான். இது போன்ற தூய்மையான காற்றை அவன் இதுவரையில் சுவாசித்ததில்லை. இயற்கை எழிலில் மெய் மறந்தவனை உசுப்பியது பூக்கள் மலரும் ஓசை. பல வர்ணங்கள் கொண்ட அழகிய பெரிய பூக்கள் அவன் கண்ணெதிரே மொட்ட விழுந்து மலர்வதைக் கண்டான். பிரமிப்பில் தன்னிலை மறந்து அந்த பூக்களை நோக்கி மெல்ல நகர்ந்தான். அந்த பூவின் கொடிகளும் அவனை நோக்கி மெதுவாக வளைந்து அவனது கைகளை சுற்றியது. அப்பூங்கொடிகள் உடம்பெங்கும் பற்றி பரவ அகிலனை ஆற தழுவி வரவேற்றது. அந்த புதிய இயற்கை அப்பூக்கள் இவனை நோக்கி தலை சாய்க்க பூவிதழ்களில் ஒரு துண்டு உதிர்ந்து அவன் உள்ளங்கையில் வந்து விழுந்தது. ஒரு சிறிய மந்திர ஒளி தோன்றி அதை தங்க பூவிதழாக மாற்றியது. பரவியிருந்த கொடிகள் அவனை விடுவிக்க சுய நினைவிற்கு வந்த அகிலன் ஆச்சரியத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான். புரொஃபசர் மித்ரனின் வஞ்சகத்திற்கு பலியானதை உணராத அகிலன் கையில் ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை வைத்துக் கொண்டு இல்லாத டேட்டா கலெக்டரை தேடி திக்கு திசை தெரியாமல் காட்டில் சுற்றி திரிந்தான். பல மணி நேரம் தேடிய பிறகு மூச்சிறைக்க ஒரு இடத்தில் வந்து நின்றான். ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. அந்த வீணா போன டேட்டா கலெக்டரை எங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்னும் தெரியலையே என்று புலம்பினான். என்ன தேடிக்கிட்டு இருக்க என்று கேட்டது ஒரு மர்ம குரல். திடுக்கிட்டு திரும்பியவன், யாரு பேசுறது, யாராவது பக்கத்துல இருக்கீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டான். இதோட 56 தடவை இந்த இடத்துல உன்னை பார்த்துட்டேன். போற வர ஆனா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்க. இப்போது வேறு பக்கத்திலிருந்து வந்தது அந்த மர்ம குரல். யாருன்னு கேக்குறல்ல, விளையாடாதீங்க, வெளியே வந்து பேசுங்க என்றான் அகிலன். ஏ பொடி பையா, உன்னை பார்த்தா இந்த காட்டுக்கு புதுசு மாதிரி தெரியுது. நீ எந்த வேட்டை வகைராவை சேர்ந்தவன்? உனக்கு இந்த காட்டை பத்தி தெரியுமா? அது சரி, உனக்கு இந்த காட்டை பத்தி தெரிஞ்சிருந்தா நீ இப்படி உன் இஷ்டத்துக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்க மாட்டல என்று அக்குரல் கேலி செய்ய பதட்டத்தில் குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்தான். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓரளவுக்கு தான் பாப்பேன், ஒழுங்கா வெளியே வந்துடுங்க சொல்லிட்டேன் என்றான் பயத்தில். காணாது கலங்கி கால் போன போக்கில் போய்கொண்டிருக்கும் மானிடா, உனது உயிர் சக்தியை உணர்த்த உன்னோடு நான் வருவேன் என்று சொல்லி பலமாக சிரித்தது அந்த மர்ம குரல். இதை கேட்டு பயந்த அகிலன் அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடினான். வேகமாக ஓடி வந்தவன் விசாலமான நீர்வீழ்ச்சி இருக்கும் பகுதியை அடைந்தான். மலையின் உயரம் விண்ணை முட்டி இருக்க நேரடியாக வானிலிருந்து நிலம் மோதியது போன்ற நீரின் ஓசை அவன் காதில் ஓங்காரமாய் ஒலித்தது. ஈரப்பதம் நிறைந்த இடத்தில் அவ்வப்போது இதமாக வீசிய குளிர்காற்றினால் அவனுடைய பதற்றம் சற்று குறைந்தது. மர்ம குரலிடமிருந்து தப்பித்ததை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டான். தாகத்தில் இருந்தவன் தண்ணீர் குடிப்பதற்காக ஓடும் நீர் அருகில் சென்றான். தண்ணீர் குடிப்பதற்காக குனிந்தவன் நீரின் பிரதிபலிப்பில் அவன் முகத்தை பார்த்தான். இரு கைகள் கொண்டு தண்ணீரை எடுக்க போக திடீரென்று அவன் தோளில் தோன்றியது ஒரு குட்டி சிகப்பு நிற உருவம். ரொம்ப தாகமா இருக்கோ என்று கேட்க என்று பயத்தில் அலறினான் அகிலன். ஒரு சிறிய ஜெல்லிக்கு கைகால் முளைத்தது போல் இருந்தது அந்த உருண்டை உருவம். உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து பதறியவன் கீழே கிடந்த ஒரு குச்சியை கையில் எடுத்து விரட்டினான். என்று அதை மெல்லமாக குத்தி பின்னால் தள்ளினான். நிறுத்து ஓடி பையா, நான் உன்னோட எதிரி இல்ல என்றது குட்டி உருவம். நீ பேசுவியா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்ட குரல் உன்னோடு தானா என்று கேட்க திருதிருவன முழித்தது அந்த உருவம். ஆமா, நான் சும்மா உன்னை பயமுறுத்த தான் அப்படி பண்ண. இப்ப அது முக்கியம் இல்ல பொடி பையா, நீ யாருன்னு சொல்லு என்று கேட்டது. குழப்பத்தில் இருந்த அகிலன், நான் இங்க ஒரு டேட்டா கலெக்டிங் டிவைஸை தேடி வந்தேன். அந்த மிஷின்ல ஒரு கோளாறு, அதை சரி செஞ்சாதான் வீட்டுக்கு போக முடியும். புரொஃபசர் மித்ரன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. அந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இந்த ஜிபிஎஸ் டிராக்கர்ல சிக்னல் வேற வர மாட்டேங்குது என்று சொல்ல அந்த குட்டி உருவம் கடுப்பானது. போதும் போதும், நிறுத்து பொடி பையா, நீ என்ன சொல்றனே சுத்தமா புரியல என்று சலிப்புடன் சொன்னது அந்த குட்டி உருவம். அகிலன் துவண்டு போனதை பார்த்தவுடன், சரி சரி பொடி பையா, வருத்தப்படாத, நான் உனக்கு உதவுறேன் என்றது குட்டி உருவம். நிஜமாவா? உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று ஆர்வத்துடன் கேட்டான் அகிலன். முடியுமாவா பொடி பையா? நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் சின்னு, இந்த காட்டோட தலை சிறந்த சிகாரி.
என்று ஸ்டைலாக போஸ் கொடுத்து நிற்க, சிகாரியா அப்படின்னா என்று கேட்டான் அகிலன். அட, உனக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கணும் போல இருக்க. வேட்டைக்காரங்களோட வழிகாட்டிய தான் சிகாரின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய வேட்டைக்காரனா இருந்தாலும் காட்டுக்குள்ள நுழைஞ்சு உயிரோட வெளியே வரதுக்கு சிகாரியோட தயவு வேணும் தம்பி. என்ன செய்ய, சாதுவான ஜந்துக்களா பிறந்துட்டோம். பரிணாம வளர்ச்சி இல்லாத எங்களால வேட்டையாடவும் முடியாது. யாரும் எங்களை வேட்டையாடவும் மாட்டாங்க. மனுஷங்கள சில பேர் எங்களை வளர்ப்பு ஜந்துவா கூட வச்சுப்பாங்க. சில வேட்டைக்காரங்க எங்களை சிகாரியா தேர்ந்தெடுத்துக்குவாங்க. எனக்கு வளர்ப்பு ஜந்துவா போறதுல துளி கூட இஷ்டம் இல்ல. ஏன்னா வளர்ப்பு ஜந்துவா கொஞ்சம் போது அவனுக்கு முகத்தை பார்க்க சகிக்காது என்றது சின்னு. நீ எனக்காக அந்த டிவைஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா ப்ளீஸ் என்று கெஞ்சினான் அகிலன். சரி, எனக்கும் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொருளை கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன். ஆனா நீ என் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும் என்று கோரிக்கை வைத்தது சின்னு. அகிலனுக்கு அடி வயிறு கலங்கியது. ஒருத்தங்கிட்ட போட்ட ஒப்பந்தத்துக்கே நம்ம வாழ்க்கை கிழிஞ்சி நாரா போச்சு. இதுல இந்த குட்டி சாத்தாங்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா நம்ம நிலைமை படு மோசமா போயிடும் போலயே என்று மனதில் நினைத்துக் கொண்டான். என்ன ஒப்பந்தம் என்று கேட்டான் அகிலன். என்ன உன்னோட சிகாரியா நீ ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல, நீ அந்த கருவியை கண்டுபிடிச்சு உன்னோட நகரத்துக்கு நீ போற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இதுக்கு சம்மதமா என்று சின்னு கேட்டது. தற்போது சின்னுவுடன் இணக்கமாக போவதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்திருந்தான் அகிலன். உன்னோட ஒப்பந்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சின்னுவுடன் வாய்மொழி ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டான். சின்னுவை தன் தார்மீக சிகாரியாக ஏற்றுக்கொண்டான் அகிலன். தூள்டா பொடிப்பையா என்று சந்தோஷத்தில் பல்டி அடித்து நின்றது சின்னு. என்னோட பேரு அகிலன், பொடிப்பையா இல்ல என்று இறுக்கமான முகத்துடன் சொல்லிவிட்டு அகிலன் அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கினார். சின்னுவும் அவனை பின்தொடர்ந்தது. அகிலன் காட்டுக்குள் கையில் GPS டிராக்கரை வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்க, அவனது தோளில் ஒய்யாரமாக படுத்துக் கொண்டே பேசியபடி வந்தது சின்னு. உன் கையில வச்சிருக்கிய அது என்னது? ஆமா, உன்னை இங்க யார் அனுப்புனாங்கன்னு சொன்ன? ப்ரொஃபசர் மித்ரன், அவர் ஒரு சயின்டிஸ்ட். என்று சின்னு ப்ரொஃபசர் என்ற வார்த்தையை உச்சரிக்க திணறியது. கடுப்பான அகிலன், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியா என்று அதட்டினான். வாயை மூடினா வழி சொல்ல முடியாதா அகிலன் என்றது சின்னு. வெறுப்பேத்தாத சின்னு, எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. உன்னால அந்த டிவைஸை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்று கேட்டான். அவமானம், என்னுடைய திறமை மேலேயே சந்தேகப்பட்டுட்டியா என்று போலியாக கோபப்பட்டது. கண்களை இறுக மூடிக்கொண்டு, இந்த பக்கம் போலாம். இல்ல வேணாம், அந்த பக்கம் தான் இருக்கு, நம்ம அப்படியே போலாம் என்று வழியை மாற்றி மாற்றி கூற அகிலன் சின்னுவை சமாளிக்க முடியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டான். என்று மிருகத்தின் கர்ஜனை சத்தமாக கேட்டது. பதட்டம் அடைந்த அகிலன் பின் நிதானித்து, என்ன இதுவும் உங்க ஆளுங்க வேலைதானா என்று சின்னுவிடம் நக்கலாக கேட்டான். என்ற கர்ஜனை இம்முறை இன்னும் பலமாக கேட்டது. ஆபத்தை உணர்ந்த சின்னு, இது எங்களோட சத்தமே இல்ல அகிலா என்றது. அகிலனுக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது. தடதடவென்று அதிகரித்த காலடி சத்தம் நெருங்கி வருவதை கேட்டதும், ஓடு அகிலா, இங்க நிக்காத, ஓடு, நீ உயிரோட இருந்தா மறுபடியும் சந்திக்கலாம் என்று சின்னுவின் குரல் மட்டுமே கேட்க, அவனது தோளில் இருந்த சின்னு இப்போது இல்லை என்பதை கவனித்தான். அகிலன் சின்னுவின் குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் பதட்டத்தில் சுற்றி சுற்றி பார்த்தான். ஏ சின்னு, எங்க போன? எங்க இருக்க? இங்க என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த புதரில் இருந்து தாவி குதித்து அவன் முன் வந்து நின்றது ஒரு இரட்டை தலை ஓநாய். 7 அடி உயரம் இருந்தது அந்த சாம்பல் நிற இரட்டை தலை ஓநாய். அதன் எச்சில் வடிந்தபடி இருந்த கோர பற்களையும் சிதைந்த உருவத்தையும் பார்த்து திகைத்தான். ஓடுடா முட்டா பயலே என்று மாயமான சின்னுவின் குரல் சொல்ல, அகிலன் சிதறி ஓட அவனை விடாமல் ஆக்ரோஷமாக துரத்தியது அந்த ஓநாய். ஒரு பெரிய மரத்தின் இடுக்குகளில் புகுந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த ஓநாயின் 2 தலைகளும் அந்த பெரிய மரத்தை கடித்து சுக்குநூறாக பிடுங்கி எறிந்தது. அகிலன் மறுபடியும் எழுந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக ஓடினான். அவனை நெருங்கிய இரட்டை தலை ஓநாய் அவனை கடிக்க முயன்றபடி துரத்தியது. கண்களை மூடி தனது முழு திறனை செலுத்தி வேகமாக ஓடியவன் கால் தடுக்கி ஒரு நிலச்சரிவில் சரிந்தான். அவனை துரத்தி வந்த ஓநாயும் அவனுடன் சேர்ந்து நிலச்சரிவில் சிக்கியது. அகிலன் நிலச்சரிவில் சறுக்கியபடி கீழே விழுந்தான். அவனுடன் நிலச்சரிவில் உருண்டு வந்த அந்த இரட்டை தலை ஓநாயும் தொப்பென்று கீழே விழுந்தது. எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறியது. அகிலன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய மரபொந்துக்குள் தன்னை சிரமப்பட்டு நுழைத்து ஒளிந்து கொண்டான். தலையை சிலிப்பி நிதானித்து எழுந்த ஓநாய் அகிலனை தேடியது. அந்த வெறி பிடித்த ஓநாயின் 2 தலைகளும் மோப்பம் பிடிக்க, ஒரு தலை
அகிலன் இருக்கும் திசையை மெதுவாக திரும்பி பார்த்தது. ஓநாயின் பார்வையில் பட்ட அகிலன் மிரண்டு போனான். ஓநாய் தன்னை தாக்க வருகிறது என்று தெரிந்து பொந்திலிருந்து அவசரமாக வெளியே வர முயன்றான். அப்போது அவன் கால் மரவேரின் இடுக்குகளில் மாட்டிக்கொள்ள பதறியவன் செத்தண்டா என்று காலை எடுக்க போராடிக் கொண்டே ஓநாயை பார்த்தான். அது இரட்டை தலைகளுடன் ஆக்ரோஷமாக கர்ஜித்தபடி அவனை தாக்குவதற்காக தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். KP 2500 ஓநாய் அவனை நோக்கி பாய்ந்தது.